கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜய் வாண்டியார் அப்படிங்கிறவர் ரெட்ரோ பார் தகராறில் கைது செய்யப்பட்டார். அஜய் வாண்டியார் அதிமுகவில் இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர். பிரசாந்தும் கூட கைது செய்யப்பட்டார். அவரும் முன்னாள் அதிமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்காரு. முன்னாள் அதிமுக பிரபுகர்னு வச்சுக்கலாமே. கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவங்க 2 பேரோட பிரதீப்னு ஒருத்தங்க இவங்க கூடயே இருக்கிறவர், அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. சரி, ரெட்ரோ பாரில் நடந்த பிரச்சனைக்கும் ஸ்ரீகாந்த் மாட்டினதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இப்போ பிரதீப்பையும் பிரசாந்தையும் விசாரணை பண்ணும்போது நிறைய திடுக்கிடும் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்றா உள்ள சிக்கினவர் தான் இந்த ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் விஷயத்தில். பிரதீப் பிரசாந்துக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நைஜீரியா நாட்டிலேருந்து டன் கணக்கில் கிராம் கணக்கில் போதைப் பொருட்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செஞ்சு அதை இல்லீகலாக எல்லாத்துக்கும் பெங்களூரில் தமிழ்நாட்டில் சப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சமயத்தில் ஆக்டர் ஸ்ரீகாந்த் தன்னோட வீட்டில் நைட்டு பார்ட்டி ஒன்று வைக்க போகிறதாகவும் அது எனக்கு போதைப் பொருள் வேணும்னு லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காரு. இது ஜிபேல ஸ்ரீகாந்தோட ஜிபேல செக் பண்ணி அவர் லட்சக்கணக்காக பிரசாந்துக்கு பணம் அனுப்புனது தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த நைட் பார்ட்டியில் எந்தெந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்தாங்களோ அவங்களும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வரப்போகிறாங்கன்னு செய்தி பரவிட்டு இருக்குங்க. அது விசாரணை வளையத்துக்குள்ளே வந்தால் உனி என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு நாளைக்கு நாளானிக்கு தெரியும்.